கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆமென். தேவ சமூகத்திலே நம்மை அப்படியே ஒருமுகப்படுத்தி அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. Thank you Father. താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോ കണ്ണുനീർ വാർത്തവനൻ കാര്യം നടത്തിത്തരും. കണ്ണുനീർ താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോ കണ്ണുനീർ കണ്ടവനൻ കാര്യം നടത്തിത്തരും. നിൻ മനമിളകാതെ നിൻ മനം പതരാതെ നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിൻ മനമിളകാതെ നിൻ മനം പതരാതെ നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. കൂരിരുൾ പാതയതോ ക്രൂരമാം ശോധനയോ കൂടിടും നേരമതിൽ ക്രൂശിൻ നിഴൽ നിനക്കായി. കൂരിരുൾ പാതയതോ ക്രൂരമാം ശോധനയോ കൂടിടും നേരമതിൽ ക്രൂശിൻ നിഴൽ നിനക്കായി. നിൻ മനമിളകാതെ നിൻ മനം പതരാതെ നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിൻ മനമിളകാതെ നിൻ മനം പതരാതെ നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. தாகம் தீர்ப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, ദാഹിച്ചു വലഞ്ഞു ഞാൻ ഭാരത്താൽ വലഞ്ഞിടുമ്പോ ദാഹം സമീപിച്ചവൻ ദാഹജലം തരുമേ. ദാഹിച്ചു വലഞ്ഞു ഞാൻ ഭാരത്താൽ വലഞ്ഞിടുമ്പോ ദാഹം സമീപിച്ചവൻ ദാഹ
ജലം തരുമേ. നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതരാതെ, നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതരാതെ, നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. കണ്ണുനീർ താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോൾ കണ്ണുനീർ കണ്ടവനൻ കാര്യം നടത്തിത്തരും. കണ്ണുനീർ താഴ്വരയിൽ ഞാനേറ്റം വലഞ്ഞിടുമ്പോൾ കണ്ണുനീർ വാർത്തവനൻ കാര്യം നടത്തിത്തരും. നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതരാതെ, നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. നിൻ മനമിളകാതെ, നിൻ മനം പതരാതെ, നിന്നോട് കൂടെ എന്നും ഞാനുണ്ട് അന്ത്യം വരെ. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு தந்து எங்க கூடவே இருந்து எங்களை நடத்துகிறவரே, தளரும் போது தாங்குகிறவரே, பதறும் போது பயப்படாதே என்றவரே, நீர் இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனத்தையே இந்த நாள் செய்தியாகவும் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமா இடைபடுவாராக. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. இன்னும், இன்னும், இன்னும். ஹalleluya. இன்னும் என்ற வார்த்தை நமக்குள்ளே நம்பிக்கையை கொடுக்கிறது. மெடிடேஷன்ல கேட்டோம், என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது? நமக்கு ஒரு நல்ல நாட்களை, நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து நம்மை தேற்றுகிறவர். அவருடைய வார்த்தை மட்டும் இல்லை என்றால் நாம இன்னைக்கு இல்லை. இந்த வார்த்தையை தியானித்து ஆண்டவர் சமூகத்திலிருந்து 1ஆம் தேதி காலையிலும் கடந்த நாளிலும் ஜெபித்து கொண்டிருந்த போது யோபு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது. யோபு இப்படி சொல்வார். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனத்துல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். ஹalleluya. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவை எனக்கு பாராட்டினீர். நான் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் நமக்கு ஜீவனை தந்ததினாலே இந்த மாதத்தை கண்டோம். தயவை பாராட்டுறதினாலே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றோம். ஹalleluya, ஹalleluya. ஓ, எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் ஆண்டவரே. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். ஜீவனை தந்ததினால இந்த நாளை கண்டோம், இந்த மாதத்தை கண்டோம்.
தயவை பாராட்டினதினால இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றோம். தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் சொல்லுங்க, எனக்கு தயவையும் பாராட்டினே. தேவன் உனக்கு பாராட்டின தயவு என்னன்னு கேட்டா இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, சகரியா 1:17. ஹல்லேலூயா. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே, அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. அவர் பாராட்டின தயவு தாங்க இந்த வாக்குத்தத்தம். 1ஆம் தேதி காலையில இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து சபையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்க பண்ணினார். என்ன வார்த்தை தெரியுமா? எல்லாவற்றுக்கான பலனை தந்து உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன் என்று. எல்லாவற்றுக்கான பலனை தந்து உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன். இந்த சத்தத்தை தெளிவாக கர்த்தர் கேட்க பண்ணினார். ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், தேவன் சும்மா எந்த வார்த்தையுமே தர மாட்டார். எல்லாவற்றுக்கான பலன் என்றால் என்ன? தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதில் நிற்கவும் அதை கடக்கவும் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை சுதந்தரிக்கவும் வேண்டிய பலனை தந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். ஓவர்ஃப்ளோ வித் ப்ராஸ்பரிட்டி. நன்மை செய்வேன் என்றால் நன்மையினால பரம்பி இருக்குமா? அதன் அர்த்தம் என்ன? நான் உனக்கு செய்ய போகிற காரியம் உனக்கு மாத்திரம் அல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும். போவாஸ் சிந்த விட்ட கதிர் ரூத்துக்காக. ரூத்து சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை எடுத்து கொண்டு போய் தன் வீட்டில் இருந்த தன் மாமிக்கும் கொடுக்கிறார். அவர் செய்கிற நன்மை என்பது அப்படிதான். நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்? இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினாலே பரம்பி இருக்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதாங்க. சகரியா 8:15 மெடிடேஷன்ல இந்த வார்த்தையை கேட்டோம். சகரியா 8வது அதிகாரத்தின் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேங்கள். அப்போ இந்த பட்டணம் இன்னும் நன்மையினால் நிரம்பி இருக்கும் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதாங்க. இதுதாங்க அவர் தம்முடைய ஜனத்தை குறித்து கொண்டிருக்கிற நினைவு. என்னை குறித்து அவருடைய நினைவு இதுதான். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்குறீங்க? இந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்னை குறித்து சத்துரு 1000 தீங்கை நினைக்கலாம், என்னை குறித்து உலகம் 1000 தீவினைகளை தொடுக்கலாம், தீமையான காரியங்களை நினைக்கலாம், ஆனால் நான் வாழ்வேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை குறித்த அவருடைய நினைவு தான் நிறைவேறும். அவருடைய நினைவு என்ன? நன்மை செய்வேன் என்பதே.
அதைதான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்தார் அல்லவா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எரேமியா 29:11. அவைகள் தீமைக்கு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய நினைவு தீமைக்கு அல்ல. அவருடைய நினைவு தீமைக்கு அல்ல. என்னை குறித்து என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் 1000 தீமைகளை நினைக்கலாம், ஆனால் என்னை ஆமென் தெரிந்தெடுத்தவர், என்னை பெற்றெடுத்த என் கண்மலையாகிய கிறிஸ்துவின் நினைவு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் நினைக்கிறவர் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நன்மை செய்ய நினைக்கிறவர் மாத்திரமல்ல, நன்மை செய்ய இறங்கி வருகிறவர். ஹalleluya. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மாத்திரம் தேவன் வந்திருப்பாரானால் அந்த கூட்டத்தாரிடத்தில் மாத்திரமே அவர் போயிருந்திருப்பார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சீஷர்கள், ஜனங்கள் இயேசுவை தேடுகிறார்கள் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சீஷர்கள் வந்து சொல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரார், அந்த ஜனங்கள் மீண்டும் அவரை தேடும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 38 அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடத்துக்கு போவோம். அது அர்த்தம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மாத்திரமல்ல, மொத்த மனு குலத்துக்காக நன்மை செய்யும்படி இந்த பூமியில இறங்கி வந்த ஒரே தெய்வம் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நன்மை செய்ய நினைக்கிறவர், நன்மை செய்யவே இறங்கி வந்தவர், நன்மை செய்ய சுற்றி திரிகிறவர். அவர் நன்மை செய்ததின் அடையாளம் தான் எபிரேயருக்கு எழுதும் போது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக நன்மையை பேசும் ரத்தம். ஆமென். நன்மையை பேசும் ரத்தம். ஹalleluya. ரத்தத்தின் இடத்துல சேர்ந்து வந்தீர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நன்மை செய்கிறவர். எனவே தான் அவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினாலே பரம்பி இருக்கும், நன்மையினாலே பரம்பி இருக்கும். இங்கே கர்த்தர் 3 காரியங்களை சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். சகரியா 1:17 ஒரு விசை கூட வாசியுங்கள். சகரியா 1:17 ஒரு விசை கூட. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இன்னும் கூறு. 3 காரியங்களை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அந்த சொன்ன காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறார். என்ன 3 காரியங்கள்? நான் இப்படி சொல்ல முதல்ல, அவர் தெரிந்தெடுக்கிறார், தேற்றுகிறார், நன்மையினால் பரம்ப பண்ணுகிறார். தெரிந்தெடுக்கிறார், தேற்றுகிறார், நன்மை செய்கிறார். தெரிந்தெடுத்து தேற்றி நன்மை செய்கிறார். இந்த காரியங்களை தான் இந்த நாள் செய்தியாக கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். முதலாவது, அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி தெரிந்தெடுக்கிறார்? பேதுருவின் வாழ்க்கை, கிதியோனின் வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கையை முன்வைத்து பார்க்கும்போது இவைகளை, இந்த 3 அனுபவங்களை நம்மால புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். எப்படி தெரிந்தெடுக்கிறார்? ஏசாயா 41:9 இப்படி ஒரு வார்த்தை அருமையாய் சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை வாசிங்கள். நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்தேன். எப்படி தெரிந்தெடுத்தார் என்றால், ஒரு காரியம் தெரிகிறது, நாம் இருக்கிற இடத்துல வந்து நம்மை தெரிந்தெடுக்கிறார். நாம் இருக்கிற இடத்திலே வந்து நம்மை தெரிந்தெடுக்கிறார். என்ன ஒரு பாக்கியம்! நான் எங்கே இருந்தேனோ, என்னை யாரும் தேடி வராத சூழ்நிலையில் நான் இருந்தேன், என்னை யாரும் பார்க்க விரும்பாத நிலையிலே நான் இருந்தேன். எசேக்கியேல் 16வது அதிகாரத்திலே
ஓ ஜீசஸ், நான் உன் அருகே கடந்து வந்தபோது, நான் உன் அருகே கடந்து வந்தபோது, 6வது வசனம், உன்னை பார்த்தேன், மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். எங்கே தேவன் என்னை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? நான் எங்கே கிடந்தேனோ அங்கே வந்து. Thank you Holy Spirit. நான் இருக்கிற இடத்திலே வந்து பேதுருவை தேவன் தெரிந்தெடுத்தார். பாருங்கள், தெரிந்தெடுக்கிற காரியம் தற்செயலாய் நடப்பதல்ல, அவர் ஏற்கனவே நிர்ணயித்தது. யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற இடத்துல எத்தனை பேருங்க உங்களை வந்து பார்ப்பாங்க? நீங்க இருக்கிற சூழ்நிலையில, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வந்து எத்தனை பேருக்கு பார்க்க முடியும்? இல்லது எத்தனை பேர் தான் உங்களை வந்து பார்ப்பாங்க? ஹல்லேலூயா. Thank you Father. யாரை? அது யோபு சரீரத்தில் ஒரு Dress கூட போட முடியாத அளவுக்கு வேதனையில் இருந்த போது அவனை யாருமே பார்க்க வரல. வந்தவர்களும் அவனை குற்றம் தான் சாட்டினார்களே தவிர யாரும் பார்க்க வரல. ஆனா யோபுக்கு எல்லாம் 2 மடங்கா கிடைத்தது பிறகு சொந்தக்காரங்கள்லாம் அவனை தேடி வந்தாங்க. என்னதுன்னு அர்த்தம்? நீ வாழ்ந்திருந்தால் உன்னை 4 கண்கள் பார்க்க விரும்பும். நீ இருக்கிற இடத்துல வந்து பார்ப்பாங்க. உன்னால காரியம் ஆகணுமா? நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை பார்ப்பார்கள். உனக்கு காரியம் ஆகணுமா? நீ தான் போய் பார்க்கணும். நம்மால ஒருத்தங்களுக்கு காரியம் ஆகணும்னா நாம இருக்கிற இடத்துல வந்து நம்மை பார்ப்பார்கள். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாரால் அந்த காரியம் ஆகணுமோ அவங்கள போய் நாம பார்க்கணும். இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்க போனால் அவங்க வீட்டில் இருந்துட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க உலகம். ஆனா என்னால் அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இல்லை, அவரால் தான் எனக்கு எல்லா காரியமும் ஆக வேண்டி இருக்கிறது. அப்படி இருந்தும் நான் அல்ல, அவர் என்னை தேடி வந்தார். எங்கே தேடி வந்தார்? மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நான் இரத்தத்தில் கிடந்தேனே அங்கே என்னை தேடி வந்தார். நான் இருந்த இடத்திலே என்னை தேடி வந்தார். Thank you Lord. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழி. நான் இருக்கிற இடத்துல என்ன தேடி வந்தது தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அவர் கெனசரேத்து கடற்கரை அருகே வருகிறார். அவர் வந்து நிற்கிறார். பாருங்கள், 5:1 வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற கடல் அருகே நிற்கிறார். திரளான ஜனங்கள் கடல் அருகே நிற்கிறார். அவர் நிற்கிறார். ஜனங்கள் வசனத்தை கேட்க நெருங்குறாங்க. ஜனங்கள் வசனத்தை கேட்க அவரை நெருங்குகிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் அவரை நெருங்கின போது அவர் தேடுகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். நல்ல கவனி. அடுத்த வார்த்தை, அது சீமோனுடையதாய் இருந்தது. அவர் கடற்கரை அருகே நிற்கிறார். ஜனங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை வந்து சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது, அதாவது 1000 கண்கள் அவரை பார்த்தபோது
அவருடைய கண்கள் வேறொன்றை தேடுகிறது. பார்க்கிறார், சீமோனை பார்க்கிறார், பீட்டரை பார்க்கிறார், பேதுருவை பார்க்கிறார். அத்தனை ஜனங்களும் அவரை நெருங்கினார்கள் என்று 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ பேதுருவை நெருங்கினார், பேதுருவை நெருங்கினார். ஹalleluya. எதற்காக பேதுருவை நெருங்கினார்? அந்த படகுல மீன் பிடிச்சு கொடுக்கிறதுக்கா? இல்ல, பேதுருவை பயன்படுத்துற விதம் நமக்கு தெரியுமே. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். அவர் அங்கே வந்து நின்றதும் ஜனங்கள்கிட்ட கேட்டா, இயேசு எதற்கு இங்க வந்தார்னு கேட்டா ஜனங்க சொல்லுவாங்க, அவர் பிரசங்கம் பண்ண வந்தார் என்று. பேதுருட்ட கேட்டா சொல்லுவா, பிரசங்கம் பண்ணுவதற்கல்ல, என்னை தெரிந்தெடுக்க வந்தார், என்னை தேடி வந்தார். இந்த கெனசரேத்து கடல் அருகே வந்து நின்று அவர் என்னை தேடினார். ஹalleluya. என்னை தெரிந்தெடுக்க வந்தார். அத்தனை ஜனங்களும் அவரை நெருங்கின போது அவர் பேதுருவின் படகை நோக்கி போகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்தது எப்படி தெரியுமா? நாம் இருந்த சூழலிலே வந்து நின்று நம்மிடம் நெருங்கி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற உணர்வும் நிச்சயமும் உங்களுக்குள்ளே உண்டாகவே கர்த்தர் இந்த வார்த்தை இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். கிதியோனை எப்படி தெரிந்தெடுக்கிறார் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில், ஆமென், அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேசிரனான யோவாசின் குமார ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது கிதியோனை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? வந்து உட்கார்ந்துட்டார். பேதுரு வந்து நின்று தெரிந்தெடுக்கிறார், வந்து நின்று பார்க்கிறார், நெருங்கி தெரிந்தெடுக்கிறார். கிதியோனை வந்து உட்கார்ந்துட்டார். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் நன்றியால நிரம்பினது. ஹalleluya. நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். நாம் இருக்கிற சூழ்நிலையில் யாரும் வந்து பார்க்கவே முடியாது, ஆனால் நம்மை தெரிந்தெடுத்தவர் வந்து உட்கார்ந்துருவார். நீ எந்த சூழலில் இருக்கிறையோ அதுல அவர் உன் கூட வந்து உட்கார்ந்துருவாருங்க. ஹalleluya. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா ஒரு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு இருந்த சூழலில் யோசேப்பின் தகப்பனால் அவனோடு கூட வந்து இருக்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹalleluya. அக்னி சூழலில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அவர்களுடைய நண்பன் தானியேலுக்கு வந்து இருக்க முடியவில்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். பத்ம தீவிலே யோவானோடு கூட மற்ற அப்போஸ்தலர்களுக்கோ சீஷர்களுக்கோ வந்து இருக்க முடியவில்லை. ஆனால் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நின்றார். நீ இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் உன்னை தெரிந்தெடுத்தவர் அங்கே வந்து இருப்பார். நான் தனிமையில் இருக்கிறேன் என்று கலங்காதே. யாபோக் காற்றின் கரையிலே ஆமென் யாக்கோபோடு கூட வந்து இருந்தார். ஹalleluya. ஒரே பர்வதத்திலே வேற எதுவுமே கிடையாது, ஒரு முட்செடி மட்டும்தான் இருக்கு. ஆண்டவர் உலாவுவதற்கு ஏங்க தேவன் நினைத்தால் ஏதேனில் உண்டாக்கினது போல விருட்சங்களை உண்டாக்க முடியுமே. ஆனா அது செய்யல. நீ இருக்கிற உன் வாழ்க்கை, நீ இருக்கிற சூழ்நிலை முட்களானாலும், நீ முட்களின் நடுவில் இருப்பாயானாலும் என்னால் அதிலே வந்து இருக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. தெரிந்தெடுத்தவர் சும்மா தெரிந்தெடுக்கலங்க. நம் நிலைமை அறிந்து, நம்முடைய சூழ்நிலை அறிந்து வந்து உட்கார்ந்துட்டார். ஓ தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே,
அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. என்னவென்று சொல்ல தெரியவில்லை. வந்து கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை கொண்டு ரட்சிப்பேன். தெரிந்தெடுக்கிறார், கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். தாவீதை எப்படி இங்க தெரிந்தெடுத்தார்? சாமுவேலை அனுப்புகிறார். சவுலை தெரிந்தெடுத்ததற்கும் தாவீதை தெரிந்தெடுத்ததற்கும் வித்தியாசம் உண்டு. சவுலை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? சவுலை வரவழைத்து தெரிந்தெடுத்தார். தாவீதை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? தாவீதினிடத்தில் சாமுவேலை அனுப்பி தெரிந்தெடுத்தார். தேவன் நமக்கு எந்த கிருபைகளை தருவேன் என்று சொன்னார் தெரியுமா? சவுலுக்கு கொடுத்த கிருபைகளை தருவேன் என்று சொல்லவில்லை. தாவீது கரளின நிச்சயமான கிருபைகளை நான் தருவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை எப்படி நிறைவேறினது தெரியுமா? நாம் இருந்த சூழ்நிலையில நம்மை தேடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென், ஹalleluya. என்ன கிருபை அல்லவா! தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சங்கீதம் 89:20 சொல்லுகிற கண்டுபிடிக்கிறார். சாமுவேலை புறப்பட பண்றார். சாமுவேல் எவ்வளவு சீனியர்ல, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. தாவீதை யாருன்னு யாருக்குமே தெரியாது. தகப்பன் கூட தாவீதை முன்னிறுத்த வெட்கப்பட்டான். பிள்ளைங்களை முன்னாடி கொண்டு வானது தகப்பன் பார்வையிலே தகுதியுள்ள மற்ற பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எந்த தகப்பனாவது தன் குமாரனை மறப்பானா? இது பர்பஸா மறந்தது, இது அப்படியே மறந்து போனதல்ல. சாமுவேலுக்கு முன்னாடி நிக்கிற அளவுக்கு தாவீது பெரிய ஆள் இல்ல. ஆமென். உன்னுடைய தகுதியை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் 1000 சொல்லி நிர்ணயிக்கலாம். அதை குறித்து ஒருபோதும் கலங்காதே. ஹல்லேலூயா. என் தீர்க்கது சாமுவேலுக்கு கூட தெரியாதுங்க சில காரியங்கள். ஹல்லேலூயா. தேவன் உன்னுடைய வேல்யூ பல நேரத்தில் சாமுவேலால கூட புரிந்து கொள்ள முடியாது, தீர்க்கதரிசிகளால கூட, ஊழியர்களால கூட புரிந்து கொள்ள முடியாது. அதனால நீ சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கிறாதே. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். மூத்த பையன் வரா, சாமுவேல் இவன் தான் சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். அதன் அர்த்தம் என்ன? சாமுவேல் பார்வையில கூட அவன் ஓகேயா தெரிஞ்சிட்டு, ஓகே இவனா தான் இருக்குமோ. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்ற, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். பாத்தியா சாமுவேலே, நீ கூட இவனை தான் பார்க்கிற, நான் இவனையும் தாண்டி ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் தான் தாவீது. சாமுவேல் சொல்லிட்டார், அவன் வரது வரை நான் சாப்பிட மாட்டேன்டாரு. அதாவது சாமுவேல் தன்னை வருத்தி தாவீதை வரவழைக்கிறார். சாமுவேல் தன்னை எப்படி வருத்தினார்? சாப்பிடாம இருந்துட்டார். தாவீது எப்படி சாமுவேல் இடத்திலே காட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டான்? சாமுவேல் தான் இருந்த இடத்திலிருந்து தாவீது இருந்த இடத்துக்கு வருகிறான். இப்பொழுது அங்கே வந்து அமருகிறார். சாமுவேல் அமருகிறார். தாவீது இல்ல, இன்னொரு குமாரன் உண்டு என்று சொல்லும் போது அவன் வரது வரை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். சாமுவேல் தன்னை வருத்தி தாவீதை வரவழைக்கிறார். தாவீது கொண்டு வரப்பட்டான். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் எப்படிங்க வரவழைக்கப்பட்டோம்? நமக்காக அவர் அத்தனை பாடுகள், அத்தனை வேதனை, அத்தனை அடிகள் பட்டதுனால நானும் நீங்களும் இழுத்து கொள்ளப்பட்டோம். Thank you Holy Spirit. ஆத்தும வருத்தத்தின் பலன். தாவீது கரளின கிருபை தருவேன் என்று சொன்னார். அதை நானும் நீங்கள் அதை ருசித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க.
பேதுருவை தேவன் தெரிந்தெடுத்த போது பேதுருவின் இடத்திலே தேவன் தம்முடைய திட்டத்தை சொல்லுகிறார். என்ன? உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அப்ப தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவன் மேல தேவ திட்டம் இருக்கிறது. சும்மா தெரிந்தெடுக்கல. சர்ச்சில் 10 சேர் காலியா இருக்கு, வா, அப்படி தெரிந்தெடுக்கல. தேவன் பேதுரு என் பின்னே வா சொல்லிட்டு சும்மா வான்னு சொல்லல. உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அவன் வலையை போட்டுட்டு போனான். தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவ திட்டம் உண்டு. தேவ திட்டம் யார் மேல் இருக்கிறதோ அவர்களை தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார். இந்த நாளிலே உன்னையும் என்னையும் தேடி வர காரணம் அதுதான். நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னமே அதையெல்லாம் குறித்து வைத்தவர். நம்முடைய காலத்தை குறித்தும் நம் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். உன்மேல் அவர் திட்டம் இருந்தபடியினால் தான் நீ இருந்த இடத்துல உன்னை தேடி வந்தார். கிதியோனை தேவன் தெரிந்தெடுத்த போது கிதியோனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை கொண்டு நான் ரட்சிப்பேன், நீ முறியடிப்பாய், நீ மீட்டுக் கொள்வாய். வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்லுகிறேன். அப்போ பேதுருவை தெரிந்தெடுத்து திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவ திட்டம் உண்டு. கிதியோனை தெரிந்தெடுத்து வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நான் உன்னோடு இருப்பேன். எடுத்து வாசியுங்கள். ஆமா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் முதல். Thank you Holy Spirit. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் கூட இருக்கிறார். அடுத்த வார்த்தை. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே. அடுத்த வார்த்தை வாசிங்க, 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற எந்த பெலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்ல. நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல் தேவ திட்டம் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு வாக்கு தத்தம் உண்டு. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவ திட்டம் உண்டு. அவன் மேல தேவ திட்டம் இருக்கிறது. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு வாக்கு தத்தம் உண்டு. தாவீதை தெரிந்தெடுத்து என்ன செய்தார் தெரியுமா? ஆமென். கொம்புக்குள்ள தைலத்தை வைத்துக் கொண்டுதான் சாமுவேல் புறப்படுகிறான். எதற்காக? தெரிந்தெடுக்கப்பட்டவனை அபிஷேகம் பண்ண. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை தெரிந்தெடுத்து அவன் மேல அந்த தைலத்தை அபிஷேகம் பண்ணினான். அவன் மேல அந்த தைலத்தை ஊற்றினான். தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவ திட்டம் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல தேவ அபிஷேகம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதன் அர்த்தம் என்ன? இந்த மூன்றும் நமக்கு உண்டு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தேவன் சும்மா அழைக்கலங்க. எல்லாரையும் ரட்சித்தாரா? இல்லையே. சில குடும்பத்தில் உங்களை மட்டும்தான் அவங்கள மட்டும்தான் ரட்சித்திருப்பார். இல்ல, என்ன ஏன் ஆண்டவரை தெரிந்தெடுத்தீங்கன்னு கேட்டா, உன் மேல எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும், அந்த தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவங்க தானுங்க நானும் நீங்களும். நாம் எருசலேம் போயா இயேசுவை அறிந்தோம்? அல்லவே. நாம் இயேசுவை அறியும்படிக்கு எருசலேமிலிருந்து தம்முடைய அப்போஸ்தலர்களை 4 பக்கமும் போக விட்டாரே. அன்று சாமுவேலை அனுப்பினது போல, தாவீதை தேடி அனுப்பினது போல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை, சீஷர்களை 4 பக்கமும் அனுப்பினாரே. நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அனுப்பினாரே. அப்படி நம்முடைய தேசத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களில் ஒருவர் தானே, ஆமென், தோமா. எதற்காக அனுப்பப்பட்ட இந்த சுவிசேஷம் எப்படி வந்தது, நம்மிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தது என்று கேட்டால்,
ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல முடியும். என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள சித்தம் கொண்டார். ஹalleluya. இயேசுவை கேட்டவர்கள் பாக்கியவான்கள், இயேசுவை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த நம்முடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்க வைத்தது சுவிசேஷம். ஹalleluya. வெறுமனே நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒண்ணுமே புரியல. தூதனை அனுப்பினார் கர்த்தர், மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி கூறினார். மெய்ப்பர்கள் போய் தீவிரமாய் பார்ப்போம் என்று சொல்லி வந்து கண்டார்கள், கண்டு பணிந்து கொண்டார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் காதுகளில் இந்த சத்தம் கேட்கப்பட காரணம் என்ன? ஒன்றுதான். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து கேட்கலாம். உங்ககிட்ட இப்போ ஒரு 5 காசு கூட இல்லாம இருக்கலாம், அல்லது இனி ஒரு மாற்று வஸ்திரம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆமென். வீட்டில் சாப்பாடு இல்லாம இருக்கலாம், தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கலாம். ஆமென். ஒன்றும் இல்லாம இருக்கலாங்க. ஆனால் இந்த சத்தத்தை உங்க காதுகளில் கேட்கப்பட காரணம் என்ன தெரியுமா? ஒன்றுதான், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக, எப்படி தெரிந்து கொண்டார்? நம்மிடத்துல வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. திட்டத்தை நிறைவேற்ற தெரிந்தெடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தெரிந்தெடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதான காரியம் உண்டு. எதற்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 22:14. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். 3 காரியங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, தேவனுடைய திருவுளத்தை அறியணும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள என்னை குறித்த என்ன நினைச்சிருக்கிறார் அதை அறியணும், தேவ சித்தத்தை அறியணும். 2, நீதிபரரை தரிசிக்கவும், அவரை பார்க்கணும். 3, அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவரை கேட்கணும். அவரை கேட்கணும், அவரை பார்க்கணும், திருவுள்ளத்தை அறியணும்னு சொல்றத நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொல்றேன். இருதய துடிப்பை அறியணும். இருதய துடிப்பை எப்படி அறியணும்னு பேதுருட்ட கேட்டாலோ மற்ற யார்கிட்ட கேட்டாலோ கிடைக்கிற விளக்கங்களை விட யோவான்கிட்ட கேட்டா அருமையான விளக்கம் கிடைக்கும். அவர் சொல்லுவாரு, சாஞ்சி இருந்துரு. இயேசுவே என்னேசரே, தோளின் மீதே என் உள்ளம் ஏங்குதே. உன்னை நான் தெரிந்தெடுத்தது இதற்கு தான். என் உள்ளம் ஏங்குதே. நீ அவர் கேட்கணும், அவரை பார்க்கணும், திரு உள்ளத்தை அறியணும். எனவேதான் சொன்னார், என்கிட்ட வாழ்னார். பாரம் சுமக்கிறவர்களை என்கிட்ட வாருங்கள் என்றார். சிலுவை மரணத்துக்கு பின்பு எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனை கொண்டு எழுதும் போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், நெருங்கி வாண்டார். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருவுள்ளத்தை அறியணும், அவரை பார்க்கணும், அவரை கேட்கணும். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அந்த ராத்திரியிலே சீஷர்கள் சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்ற, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். எல்லாரும் யார் 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 யார், நானா நானா நானான்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லல, பேதுரு யோவானை பார்க்கிறான். பார்த்துட்டு கேளு அப்படின்னு. நீ கேளு, நீ கேளு. பேதுரு, நீ தானே பேதுரு முதன்மையானவன்,
யோவான் நீ கேளு, நீ கேட்ட அவர் சொல்லுவார். யோவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, யோவான் அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அவன் மார்பில் சாய்ந்திருக்கிறான். மார்பில் சாய்ந்து இருக்கிறவன் இப்ப இயேசுவை பார்த்து எப்படி கேட்டிருப்பான் தெரியுமா? இப்படி சாஞ்சு இருந்துட்டு இப்படியே அவரை பார்த்து நீதிபரரை தரிசித்து, நீதிபரரை பார்த்து அவர் திருவாய் மொழிய கேட்கிறான். யார் ஆண்டவரே? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறார். இதுக்கு தாங்க அழைச்சிருக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் எதை சார்ந்து இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரா சகோதரி, என் வாழ்க்கையில நன்மை இல்லை ஆண்டவர், எனக்கு அது செய்யல இது செய்யலன்னு சொல்றியே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை உணர்கிறாயோ? நீ எதை சார்ந்து இருக்கிறாய்? எங்கே சாய்ந்து இருக்கிறாய்? தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன், தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ண தேவ திட்டம் உள்ள சிம்சோன், தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள சிம்சோன், தேவ அபிஷேகம் பெற்ற சிம்சோன் தேவனை சார்ந்திருப்பதற்கு பதில் பாவத்தை சார்ந்திருந்ததுனால எல்லாவற்றையும் இழந்தான், ஒன்றுமில்லாமல் ஆனான். தேவ திட்டம் உள்ள சபையே, தேவ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டிய சபையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையே, நீ எதை சார்ந்திருக்கிறாய்? எங்கே சாய்ந்திருக்கிறாய்? இதை உணர்ந்தது